ஒரு பிரில்லியன்ட்டான கேள்வி மக்கள் என்ன பார்த்து கேட்டாங்க. ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு டைம் வீடியோ போட்டிருந்தேன். அதுக்கு அவங்க கேட்டாங்க, நல்ல ட்ரெஸ் போட்டிருக்க, கம்மல் போட்டிருக்க, ஐப்ரோ போட்டிருக்க, பொட்டு வச்சிருக்க, லிப்ஸ்டிக் போட்டிருக்க, மூக்குத்தி போட்டிருக்க, பார்க்க நல்லா இருக்க, குண்டா இருக்க. உனக்கு கஷ்டமா? எப்படி நம்புறது? இதெல்லாம் போய் தானே மக்கள ஏமாத்தி பணம் சம்பாதிக்க. இந்த கேள்வியில என்ன நியாயம் இருக்குன்னு கேளுங்க நீங்க. ஆனா நம்மளே சொல்லுவோம். பங்களாவுல இருக்கிறவன்லாம் சந்தோஷமா இருக்கான்னு அர்த்தம் இல்ல. குடிசையில இருக்கிறவன்லாம் கஷ்டப்படுறான்னு அர்த்தம் இல்ல அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் இன்னொரு பழமொழி, குடிசையில இருக்கிறவங்களுக்கு தான் நிம்மதியான தூக்கம் இருக்கும்பெரிய பெரிய கோடீஸ்வரங்களுக்கெல்லாம் நெறைய காசு பணம் வச்சுட்டு பாதுகாப்பு இல்லாம, நிம்மதி இல்லாம இருப்பாங்க. இப்படியெல்லாம் பழமொழி சொல்லுவோம். ஆனா ஒருத்தவங்க நம்மள சுத்தி எல்லாரும் இருந்தும் யாரும் இல்லாத மாரி இருக்கும்பொழுது, உங்கள நம்பி ஒரு விஷயம் சொல்றோம், ஒரு ஷேர் பண்றோம். ஷேர் தான் பண்றோம். வேற எதுவும் இல்ல. ஆனா அதுக்கு என்ன கேள்வின்னா, நல்லா இருக்கீங்க பாக்க. இது போட்டிருக்கீங்க, அது போட்டிருக்கீங்க. இப்ப இங்க என்ன எதிர்பார்க்கறாங்கன்னா, நீ கஷ்டப்படுற அப்படின்னா பிச்சைக்கார தோரணையில இருக்கணும். அம்மா, தாயே தர்மம் பண்ணுங்க அப்படிங்கிற மாரி நம்ம மன கஷ்டமோ, பண கஷ்டமோ, எந்த கஷ்டமோ மென்டலி, பிசிக்கலி, பினான்சியலி எந்த கஷ்டமா இருந்தாலும் அதற்கேற்றார் போல் தோரணை இருக்கணும், பேச்சு இருக்கணும், ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் இருக்கணும்னு நெனைக்கிறாங்க. இது சரியா? தப்பான்னு நீங்களே சொல்லுங்க. சரிங்களா? எல்லாராலயுமே இந்த உலகத்துல எல்லாராலயுமே எல்லாத்தையும் எல்லார்கிட்டயும் இல்ல. கட்டுன கணவனா இருந்தாலும், கட்டுன மனைவியா இருந்தாலும், பெற்ற பிள்ளைகளா இருந்தாலும், 10 வருஷம் நட்பா இருந்தாலுமே ஒரு சில விஷயங்கள சொல்லவே முடியாது. அது சொன்னாலும் புரியாது. நம்ம படைத்த கடவுளுக்கு மட்டும் தான் தெரியும்னு நான் நெனைக்கிறேன். இருந்தாலும் நான் கேட்ட கேள்விக்கு என்ன காரணம்? இது சரியா? தப்பான்னு கண்டிப்பா நீங்க உங்க பதிவு போடுங்க. சரிங்களா?